அதை நான் யூடியூப்பில் வந்து கிடச்சிச்சு, அதை செய்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ரைஸை வந்து கொடுக்க போகிறேன். கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னான். பெரிய கேள்வியெல்லாம் சொல்லலை, சின்ன கேள்வி தான். அறுசுவையும் எந்த தெரியும் அப்படிங்கிற மட்டும் கை தூக்குங்க. அறுசுவை தெரியும் அப்படிங்கிற கை தூக்குங்க. வாங்க, நீங்க அங்க கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு. 6. சொன்னீங்க, சொல்றீங்களா? அது சொல்லக்கூடாது. கசப்பு, துவர்ப்பு, உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு. நன்றி. அவன் இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, புளிப்பு, உப்பு. ஓகே. இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, புளிப்பு, உப்பு. நன்றி. சரி, இப்ப அடுத்து உள்ள ஒண்ணு. இப்ப வந்து நம்மகிட்ட வந்து எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லியிருப்போம். இனிப்புக்கு எதிர்ச்சொல் எது? கசப்புன்னு சொல்லியிருப்போம். இதுவும் ஒரு சுவை, அதுவும் சுவை. அது நம்ம பள்ளிக்கூடத்தில் 2ஆம் கிளாஸ் புஸ்தகத்தில் இருக்குது. அது சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போய் ஆர்கியூ பண்ண முடியாது. ஆனால் இதுவும் சுவை, இதுவும் சுவை. சுவை 2 எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. அதை வருங்காலத்தில் பள்ளி பாடத்திட்டத்திலிருந்து மாற்றணும். இதுவும் ஒரு சுவை, அதுவும் ஒரு சுவை அப்படிங்கிறத கொண்டு வரணும். இதை பற்றி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது உயர் பதவியில் இருந்தீங்கன்னு சொன்னால், புக்கு எழுதக்கூடிய திறமை இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் அந்நேரம் டிஸ்கஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு சுவை, அது ஒரு சுவை. 6 சுவை இருக்கும்போது இதை சொல்றீங்க. அப்ப புளிப்புக்கு என்ன சுவை? புளிப்புக்கு என்ன சுவை? புளிப்புக்கு என்ன சுவை சொல்லுங்க. ஒவ்வொரு சுவை, சுவை சொல்லக்கூடாது, எதிர் சுவை சொல்லக்கூடாது. நான் நினைச்சிருக்கிறேன், அதை நீங்க அக்செப்ட் பண்ணி நான் நினைக்கிறேன். வேற எதுவும் சொன்னா பார்த்துக்கலாம். அடுத்து மதிப்பு கூட்டி ஒரு பொருள் தயாரிக்கலான்னு சொன்னேன். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து 10 ரூபாய்க்கு வாங்க மாட்டேங்கிறாங்க உற்பத்தி இடத்துல. ஆனால் அதே தேங்காயை வந்து எண்ணெய் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 கிலோ பருப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு 80 ரூபா ஆகுது. ஆனால் அதனுடைய எண்ணெய் உற்பத்தியான எண்ணெய் வந்து 1 கிலோவிலேருந்து 1/2 கிலோ கிடைக்கும். 1/2 கிலோ கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 1/2 கிலோவுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அதே அளவு டபுள் ஆகிருக்கும்னு பார்த்துக்கலாம். 50% தான் எண்ணெய் கிடைக்கும். அப்போ அதனுடைய விலை வந்து என்ன விலை இருக்குது. அடுத்து எண்ணெயும் விற்பனை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தலைக்கு தைக்க மட்டும்தான் எண்ணெய். உணவுக்கு பயன்படுத்தணும்னா நல்லாயிருக்கும். உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும். அடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சோப்பு உண்டாக்குறதுக்கு ரா மெட்டீரியலாக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும்னா நல்ல ஸ்மெல் உள்ள சோப்பு கிடைக்குது. இதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் காமராஜ். பேப்பரில் எடுத்துருங்க. அடுத்து இது வந்து 100 கிராம் எண்ணெயில்
ப்ரிப்பேர் பண்ணோம்னு சொன்னால் 100 கிராம் சோப்பே கிடைக்குது. இதுக்கு அடுத்து ரா மெட்டீரியல் வந்து காஸ்டிக் சோடா மட்டும்தான் சேர்க்கணும். ப்ளஸ் சுமலுக்கு வேண்டிய ரோஸ் எசன்ஸ் சேர்க்கலாம், சேஸ்மின் எசன்ஸ் சேர்க்கலாம், இப்படி நிறையா எசன்ஸ் சேர்க்கலாம். இப்போ இந்த பொருள் வந்து மக்கள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை உண்டாக்கலாம். ஆக விவசாய தொழிலை பொறுத்தளவில் நான் இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை விற்றோம்னா லாபம் கிடையாது. அடுத்து பை ப்ராடக்ட் கொண்டு போகணும். அந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். வேறு எதுவும் சொன்னால் அப்புறம் பேசுகிறேன். தேங்க்யூ. உட்காந்து பேசுகிற மரியாதை இல்லை. எத்தனை வயசுனாலும் நின்றுதான் பேசணும். இங்கே கூடியிருக்கும் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். முதல்ல நீண்ட இடைவெளிக்கு பின்பு அந்த அறிவாலயத்துக்குள்ளே என்னை அழைத்து சென்ற இந்த மாபெரும் மன்றத்திற்கு என்ன அந்த அறிவாலயத்துக்குள்ளே சாதாரணமாக போகிறதில்ல, அழைப்பு இல்லாமல் போக முடியாது. இதற்கு முன்னால் வி.கே. ஜெயக்கொடி அவர்கள் ஒரு முறை இங்கே ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருந்தார். அந்த சமயத்தில் அவர் பர்சனலாக நான் படித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த பள்ளியினுடைய வளாகத்திலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பி இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மூலமாக எனக்கு செய்திகள் அனுப்பினாங்க. நான் வந்தேன், பார்த்தேன். ஒரு 30 நிமிடங்கள் எங்களோட அழகார். அவர் அங்கேருந்தே சில ஸ்வீட் காரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டாந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் சார் அப்படின்னு ஆசைப்படுறேன் சார். நான் சந்தோஷமாக சாப்பிடணும் சார். அங்கனுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அறிவாலயத்துக்குள்ளே இன்றைக்கு உங்களுடைய முயற்சி அது எனக்கு மிக்க ஒரு மகிழ்வு தருகின்றது. அதற்கு உங்களுக்கு நான் மனமார்ந்த என்னுடைய நன்றியை பாராட்டி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அந்த அறிவாலயம் நான் 37 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு ஸ்தாபனம். அது 1970ஆம் ஆண்டு கல்வி கடல் ஆசிரியர் குலக திலகம் திரு எம். அருணாச்சலம் எம்ஏஎல் சொன்னால் அந்த காலத்தில் தெரியாத ஆளே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய ஒரு கல்வி நிபுணருடைய தலைமையில் அவருடைய வேண்டுகோளின்படி அப்போது இருந்த கரஸ்பாண்டன்ட் திரு எம்.எம்.எஸ். ராஜமாணிக்கம் அவர்கள் எனக்கு ஆசிரியர் பதவியை கொடுத்து 1970 அந்த அறிவாலயத்துக்குள்ளே ஆசிரியராக நுழைந்தேன். அங்கே பட்டதாரி ஆசிரியராக, அடுத்து என்சிசி அலுவலராக 21 ஆண்டுகள், கிட்டத்தட்ட தென் தமிழகத்திலே இந்த என்சிசி அலுவலராக 21 ஆண்டுகள் பணியாற்றிய மிகப்பெரிய பெருமை எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. அது எனக்கு இல்லை, என் பள்ளிக்கு என் பள்ளிக்கு கிடைத்த ஒரு பெருமை என்று தான் சொல்வேன், தவிர எனக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு இல்லை. இப்போ இன்னைக்கு காலையில் வரும்போதே ஒரு அன்பர் சொன்னார், 1974 தங்கதுரை சார் என்சிசி ஆஃபீஸர் பதவியிலிருந்து சொல்லிக்கிட்டாரு. அதுக்கு பின்னால் யார் என்சிசி ஆஃபீஸர் என்று மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் அவருடைய தலைமையில் இருந்த என்சிசின்னா அது கம்பீரமாக இருக்கும், பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ட்ரைனிங் வளர்த்திருப்பார் அவர். அதனால் என்ன இவ்வளவு பெரிய புலி சிங்கம் இருந்த இடத்துல யார் வர போகிறான்னு தெரியலையே அப்படின்னு கேள்விப்பட்ட காலத்தில் நான் போய் அதில் நுழைஞ்சேன். மாணவர்கள் மத்தியில் இந்த ஆள் என்னடா செய்ய போகிறாரு பாவம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எனக்கு மனதில் ஒரு பெரிய வேட்கை, தங்கத்துறையினுடைய புகழ் மாறாமல் மங்காமல் மாசுபடாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியோடு செயல்பட்டேன். அதில் நான் வெற்றியும் கொண்டேன். என்ற தங்கத்துறையினுடைய அவருடைய நிலைநாட்டியிருந்த அந்த பெருமை நான் கடைசி வரை, நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று ஒரு வரை, அதான் என்சிசியிலேருந்து, அப்போ கர்னல் குஹா இருந்தார் இங்கே, அவர் எனக்கு டெல்லியில் போய் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்தாரு. இது பெரும்பான்மையான என்சிசி ஆஃபீஸருக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் ஒரு பாக்கியம் எனக்கு. அவர் இங்கே எம்.எம்.எஸ். ராஜமாணிக்கம் அவர்களோடு சேர்ந்து பல என்சிசி கேம்புகளுக்கு வருவார். அவர் எம்.எம்.எஸ். ராஜமாணிக்கம் நிறைய பரிசுகள் கொடுப்பார் என்சிசி மாணவர்களுக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி எனக்கு அந்த 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்தாரு.
இதெல்லாம் அந்த கர்னல் குஹா அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் நான் செய்யக்கூடிய பெரிய அர்ப்பணிப்பு என்பதை சொல்ல வேண்டும். அதனால் என்னுடைய சர்வீஸில் பிகேஎன் பள்ளியிலேருந்து இன்னைக்கு ஒரு பயிற்சிகளில் கேம்புகள்லாம் காம்படிஷன் நடக்கும், போட்டிகள் நடக்கும். அப்போ வந்து பெரும்பாலும் நம்முடைய பள்ளிக்கும் இந்த திருநகரில் முத்துத்தேவர் பள்ளிக்கும் தான் டஃப் ஃபைட் இருக்கும். மற்ற பள்ளிகளெல்லாம் பார்த்தாலே அவங்க கிட்டத்தட்ட போக முடியாதா, அவங்க அவங்க சட்டையை கூட நம்ம பிள்ளைய பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் என்ன செய்வேன். இதெல்லாம் தங்கத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். 40 பையங்க போகிறாங்கன்னா 40 செட்டு அப்படியே கஞ்சி போட்டு அயன் பண்ணி தனியாக கொண்டு போவேன். கடைசி நாளைக்கு ட்ரில் காம்படிஷன் நடக்கும். அந்த ட்ரில் காம்படிஷன் பசுமலை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அப்போ ஒரு பெரிய கவர்னர் அவன் டெல்லியிலேருந்து வந்தார். நிறைய ட்ரூப் மார்க் பண்ணாங்க, எல்லாம் வச்சாங்க, பார்த்தாங்க. அடுத்து முத்துத்தேவர் பள்ளி நடந்துச்சு, கடைசியாக நம்ம பள்ளி. அப்போ தமிழ் செல்வன் ஒரு பையன் தான் சார்ஜெண்டாக இருந்தார். அடி ஒன்று இடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சவான் அப்படின்னா அப்படியே நினச்சிப்பேன், கம்பா அடிப்பான் பையன், கால் மட்டும் தூக்கி அடிப்பேன். அதனால் பார்த்து அசந்து போனார் அந்த கேர்னல். என்னடா பையன், நம்ம மிலிட்ரியிலோட இப்படி பிள்ளைகளை தயார் பண்ணுறது இல்லைடா, இந்த பயங்கரமாக இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கேன். 2 பள்ளிகளும் நான் மட்டும் முத்துத்தேவர் பள்ளியினுடைய என்சிசி ஆஃபீஸர் பயங்கரமான ஆள் அவர். இந்த 2 பள்ளிக்கூடத்துக்கு டஃப் ஃபைட் கடைசியில் வந்துச்சு. 1 மார்க் வித்தியாசத்தில் பிகேஎன் பள்ளி வென்றது என்று சொல்லி என்னுடைய கடுமையான உழைப்பு கிடைச்ச ஒரு வெற்றி. இது என்சிசியில் அடுத்து பள்ளிக்கூடத்தில் விடுதியில் துணை கண்காணிப்பாளராக 4 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அங்கேயும் மாணவர்களை என்னுடைய அப்போ கோட்டச்சவர் எதுவும் கிடையாது. இப்போ தான் கோட்டச்சவர் இருக்குது, ஓப்பனாக இருக்குது. எவன் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், சினிமா போகலாம், வைக்கலாம், இதெல்லாம். ஆனால் இதில் இப்போ அங்கேயே சில நாளில் தங்கியிருப்பேன். சில நாளைக்கு எப்போ வருவார் எப்போ போவார்னு சொல்ல தெரியாதுங்கிற அளவுக்கு இருப்பாங்க. அங்கேயும் ஓரளவுக்கு பிள்ளைகளை கட்டுக்கோப்பாக வச்சு படிக்கிறதுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தேன். இந்த 1970 அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எம் அருணாசன் அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு மதிப்புமிக்க காரியம் என்னன்னு சொன்னால், அப்போ கிராமத்துலேருந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நிறைய பிள்ளைகள் 8வது முடித்து இங்கே 9வது வருவாங்க. அப்போ 9E அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து வெளியே கிராமத்துலேருந்து அந்த பிள்ளைகள் மட்டும் ஒரு 40 பேர் சேர்ப்பார். என்னை கூப்பிட்டு, இங்கே வாங்க சார், இவங்க எல்லாம் ஒன்றுமே தெரியாத பிள்ளைகள், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் என்னென்னமோ படித்தான், பாஸ் பண்ணான், போனால் வந்தாங்க. இன்னைக்கு ஆங்கிலம் கல்வி அவனுக்கு கற்பிக்க வேண்டும், நீ தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பணி எனக்கு கொடுத்தாரு. 1970 நான் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆன புதுசில் நான் எல்லாம் எம்ஏ அவர் அருணாசலத்தில் படித்த மாணவன். அந்த கிராமர் எல்லாம் அவர் பள்ளிக்கூடத்தில் அவர் சொல்லி இன்னும் அந்த நோட்டு புத்தகம்லாம் வச்சுருக்கேன், இன்னமும் வச்சுருக்கேன். அவர் சொல்லிக் கொடு. இப்போ கிராமர் கிளாஸ் எடுக்க இங்கே உட்காந்து எடுக்க தயாராக இருப்பேன். இந்த அளவுக்கு கிராமரில் எங்கே வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி முடிச்சுட்டு ஏடியான எடுத்துருங்க கிளாஸ். அவ்வளவு பயிற்சியை எம் அருணாசலம் இடத்துல நான் கற்றுக் கொடுத்தேன். இந்த கிராமர் சொல்லிக் கொடுக்குனாரு. காலையில் 7:20 பள்ளிக்கூடத்துக்கு போவேன் சார். காலையில் 7:20 அப்போ நான் பேச்சுலர், அதனால் 7:20 பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன். இந்த பையங்க 7:15 ஒரு தூக்குச்சட்டி தூக்கிட்டு, அப்போ அந்த அலுமினிய சட்டி இருக்கும், இல்லைன்னா பித்தளை சட்டியில் சோறை தூக்கிட்டு பூத்தா பைய தூக்கிட்டு வந்துடுவாங்க. 7:15 பையன் இருப்பான். நான் 7 போனோடனே போட ஆரம்பிச்சிடுவேன். கிராமர் என்னால் முடிந்த அளவுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை உருவாக்கினேன். ஆங்கிலம் கற்க வேண்டும் என்ற ஆசை அவங்க பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கும். கற்றுத்தரருக்கு ஆசிரியர் இல்லாதனால அவங்க ஏமாந்து இருந்த காலம் அது. அப்போ நான் போய் அந்த ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க சில மாணவர்கள்லாம் காலில் விழுந்து அப்படி மன்றாடி வந்து, ஐயா நான் இப்படி இவ்வளவு ஆங்கிலத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்கிறதே எனக்கு தெரியாது ஐயான்னு சொல்லி அந்த வருஷ முடிவில் நல்ல ஆங்கிலம் படித்து கொண்டேன், பயின்று கொண்டேன். உங்களுடைய ஒரு அன்பான போக்கினாலன்னு சொல்லி இது எம்ஏஎல் அப்படி காலைல ரவுண்ட் வருவார், அந்த அப்படி உள்ள அடிப்பார் அப்படின்னு போவார். அவர் சொல்ல பார்த்து எவனுக்கு பயப்படாது, டிஓ பயப்படாது, சிஓ பயப்படாது, கடவுளுக்கு பயப்படு, வேலை செய், எவனும் ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்த பாடம்.
பாடம் சரியாக சொல்லிக் கொடுத்தா யாருக்கு பாடம் பண்ண அவசியம் இல்லை. டிஓ வந்தால் சிஓ வந்தால் என்ன, அப்புறம் பாடம் சொல்லிக் கொடுத்தா நம்ம வச்சுருக்கோம், பாடம் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த காலையில் 7:20க்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் கிராம சொல்லிக் கொடுப்பேன். அந்த கிராமத்தில் இருந்த அந்த மாணவ செல்வங்கள்லாம் அருமையாக படித்து அந்த நல்ல ஒரு உத்தியோட அவங்க ஆங்கிலம் படித்து ஆங்கிலத்தை தெளிவாக படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவாற்றலை உண்டாக்கி கொடுத்த பெருமை எனக்கு உண்டு. அதில் விகே ஜெயக்குடி, விகே சுப்புராஜ், விகே குடும்பத்தில் அவங்க இந்த நாட்டாப்பட்டிக்காரங்க, அவங்க 7 பேர் அண்ணன் தம்பி, 7 பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அதில் விகே ஜெயக்குடி அந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ அந்த கேடிஓஎஸ் பில்டிங்கில் தான் தங்கி இருப்பாங்க. உணவு நல்ல ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, ஒரு சொந்தக்காரர் அவங்க சாப்பிடுவாங்க எல்லாம். அவர் அப்பா ஒரு பெரிய விவசாயி, பெரிய கடக்கம் போட்டுப்பார், நல்லா பெரிய துண்டு போட்டு வருவார். அவர் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்லாம் நல்லா பார்த்து பேசி வணங்கி பிள்ளைகள்லாம் அப்படி நல்லா படிப்பாங்க சார். ஜெயக்குடியெல்லாம் அதனா சார் இதனா சார் திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்பார். அந்த ஜெயக்குடி அப்புறம் பிற்காலத்தில் முதலமைச்சருடைய தனிச்செயலராக உதவி பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தில் எல்லாம் அப்போ ஜெயலலிதா சிஎம்மாக இருந்தாங்க. நான் அரசியல் பேசலை, ஒரு சம்பவத்துக்காக தான் சொல்கிறேன். இப்போ அப்போ அவங்களுடைய பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட்டாக பிகே 4 பேர் இருப்பாங்க பிஏ. அதில் பேர் 3ஆம் நம்பர் பிஏவாக இருந்தார் ஜெயக்குடி. எத்தனையோ விஷயங்களில் அவங்கவுங்க இது வருது டிராஃப்ட் எழுதி கொண்டு போய் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும். நிறைய திருத்தவங்க. ஜெயலலிதாவும் நல்லா படித்தவங்க, பண்பாளர்கள் அவங்க. அதனால் அந்த டிராஃப்டெல்லாம் படித்து பார்த்தாலே அவங்க எங்கெங்கே ஒன்றும் பச்சை மயில ஒன்று அங்கேயும் திருச்சிடுவாங்க. ஆனால் விகே ஜெயக்குடி கொண்டு வர எந்த டிராஃப்டும் எந்த காலத்துலேயும் ஜெயலலிதா அம்மாவால் திருத்தப்படவில்லை. அது ஜெயக்குடி சொல்லுவார், நான் சொல்லையா, நான் என் மகனுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அவர் வீட்டு ஜெயக்குடி வீட்டுக்கு இன்றைக்கும் அடிக்கடி போவேன். நான் அந்த ஜெயக்குடி வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை, என் மகன் கல்யாண பத்திரிக்கைக்கு போகும்போது, சார் இங்கே ஒரு 10 நிமிஷம் வெளியே உட்காந்துருங்க அப்படின்ட்டு என் மனைவி என் மகன் 2 பேரும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நல்லா ஆங்கிலம் படிக்கிறேன், நல்லா பிரமாதமாக படிக்கிறேன், இந்த பெருமையில் உங்கள் அப்பாவுக்கு தான் ஆச்சு வரும். நான் சும்மா சொல்லலை, அவருக்கு ஐஸ் வைக்கலை. நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பி அத்தனை பேர் ஐஏஎஸ்ல பிரமாதமாக மில்லுக்கு சொன்னால் அது சுதந்திர சேரன் சொல்லி கொடுத்த கிராமர் தான் என்று ஆணித்தரமாக சொன்னார். என்னடா 10 நிமிஷம் உட்காந்து என்னடா பேசுகிறாங்கன்னு பார்த்தா அப்புறம் வந்து தாமே என் மகன் வந்து அப்படியே அழுதுகிட்டே சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெருமையில இருக்கா அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி கல்வி பணியில் ரொம்ப அதிகமாக வேரூன்றி நான் இந்த காலத்தில் பாடுபட்டேன். அதுக்கு பலம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. எங்கே போனாலும் நம்மளுடைய டெல்லிக்கு பிள்ளைகளை டூர் கூட்டு போகிறேன். அங்கே ஒரு மாணவர் வந்து, ஐயா உங்களோட படித்த மாணவர், உங்களுக்கு என்னென்ன உதவி வேணும்னு சொல்லி அங்கே வந்து உதவி செய்யறக்கால் வந்துட்டார். இந்த மாதிரி எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும். இப்போ சமீபத்தில் தூத்துக்குடியில் ஒரு சொந்தக்கார் என் பேரும் பேச்சில் அன்றைக்கி கூட சொல்லுவாங்க, ஒரு கல்யாணம் விட்டு போகிறேன், அங்கே ஃபோட்டோகிராஃபராக ஒரு கால் வந்து விழுந்தார். தம்பி இது என்னையா அப்படின்னு, நான் உங்களோட படித்த மாணவர், மதுரையில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கேன், என் ஃபோட்டோ எடுக்க வந்தீங்கிறாரு. என் பேச்சில் ஏப்பா உங்களுக்கு வேறு வேலையில் எங்கே பார்த்தாலும் உங்கள் மாணவர்கள் தான் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகள் நம்மகிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. இன்றைக்கு நான் ஆசிரியர் பணியை என்னுடைய மனதுக்கு ஏற்றவான அளவுக்கு திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நல்லா செய்து முடித்தேன் என்பதில் எந்த மனையும் இல்லை. இப்போ இந்த பணிகள் இங்கே பெற்ற அனுபவங்களெல்லாம் கொண்டு தான் நீ அத்திப்பட்டி என்ற பள்ளிக்கூடத்தில் கரஸ்பாண்டாக இருக்கேன். 15 வருஷமாக இருக்கேன். அங்கே மிகச்சிறந்த நிர்வாகம், யாரெல்லாம் போய் கேள்விப்பட்டு பாருங்கள், மிகச்சிறந்த நிர்வாகம் நடக்குது. ஆசிரியர் இன்னைக்கு கரஸ்பாண்ட் வர்றாருன்னா பள்ளிக்கூடம் தனியாக இருக்கும். இங்கே சம்பளம் போடுறதுக்கு ஒன்றாந்தே இந்த பள்ளிக்கூடத்துக்கு போவேன். அப்புறம் என்னைக்கா ஒரு நாளைக்கு இடையில போயிட்டு அது அதிகமாக போய்க்கிட்டு மாதிரி போனால் ஸ்டாஃப் மீட்டிங் போடுவேன், பேசி வைப்பேன். ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் வச்சுருப்பேங்க. இன்றைக்கி போய் ஒன்றாலும் பார்க்கலாம். EEE காலேஜ் இருக்குது சிவகாசியில், ராமத்தூர் பாளையில் EEE இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த பிரின்ஸிபல் அந்த கரஸ்பாண்டெல்லாம் என்னை வந்து பார்த்து, சார் ஒவ்வொரு வருஷமும் நான் என் பள்ளிக்கூடத்துலேருந்தே பஸ் அனுப்புகிறேன் சார், நீங்கள் உங்கள் 12th பையங்களை அங்கே அனுப்புங்கன்னு தான். அது வியாபார ரீதியாக அவங்க செய்கிறாங்க, அது எனக்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்து அந்த காலேஜினுடைய ஸ்ட்ரக்சர், அங்கே ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்கிறத பள்ளிக்கூடத்து பிள்ளைய தெரிஞ்சுக்கிட்டுமேங்கிறது அவங்க பஸ்ஸில் அனுப்பி நேராக காலேஜ் போய் முதல்ல
கேம்பஸ் போல சுற்றி காட்டுவாங்க. நல்ல அருமையான ஸ்ட்ரக்சர் உள்ள கல். எனக்கு அது ஒன்றும் விஷயம் இல்லை, போய் படித்தனால சொல்கிறேன். நான் ஒரு முறை நானும் என் மனைவி இங்கே போனால் இந்த பிள்ளைகள் இங்கே வந்திருக்காங்க. அந்த அன்னைக்கு பழைய டீன் விருதுநகர் டீனாக இருந்தார். அவர் பேர் என்ன சார்? சங்கமணி. அவர் சீஃப் கெஸ்டாக இருந்தார். நான் அன்றைக்கி யதார்த்தமாக அங்கே போனார். என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பிரின்சிபல் பேசினார். ட்ரிபிள் காலேஜ் இன்னைக்கு போனால் எனக்கு தனி மரியாதை உண்டு. அப்போ அந்த பிள்ளைகள் பெண்கள் ஒரு பஸ்ஸு, பையங்க ஒரு பஸ்ஸில் போவாங்க. பிள்ளைகள் உள்ள ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகும்போது வரிசையாக போவாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப், நான் தனியாக அங்கே நின்றுக்கிறது 2 ஸ்டாஃப் பேசிட்டு பாருங்க, இந்த பிள்ளைகளை பாடுறாங்க எவ்வளோ ஒழுக்கமாக வரிசையாக போகிறாங்கன்னு சொல்லி. இது நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கில் இருக்குது. நம்ம கொடுக்குற அந்த பழக்க வழக்கங்களில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற முறையில் தான் இருக்குன்றது. ஆக இந்த மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த இருந்து நம்ம ஆசிரியர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அதை அப்படியே பிள்ளைகள் செய்வாங்க. ஆக இதெல்லாம் நம்ம பயிற்றுவிக்கிற அது மாதிரி. அதே மாதிரி பஞ்சுவாலிட்டின்னு காலைல சொன்னார். நீ காலைல வரும்போதோட ஒரு மாணவர் சொன்னார், சார் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தா நீங்கள் அந்த காலத்தில் ஹீரோவாக இருந்தீங்க. ஏன் பாரு, எனக்கு அது ஹீரோவும் தெரியாது ஜீரோவும் தெரியாது. எனக்கு நீங்கள் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க, தினம் ஒரு ட்ரெஸ் போட்டு வருவீங்க, ஷூலாம் பாலிஷ் இல்லாமல் உங்கள் ஷூவில் முகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஷூ இருக்கும். நான் பொதுவாக எதுவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ரொம்ப கரெக்டாக வச்சுருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிச்சே வர இல்லை. அது மாதிரி அவர் சொன்னார், அவர் தான் சொன்னார் இந்த என்சிசி எப்படி நடக்க போதோன்னு சொல்லி. அப்புறம் பின்னால் பார்த்தோம் சார், என்சிசிலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி முடித்தார். இந்த மாதிரி எல்லா நிலைகளையும் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி கடுமையான உழைப்பு தான் அது காரணம். இப்போ 2-3 தினங்களாக என்னுடைய குலதெய்வம் சாமி கும்பிட்றதுக்காக வேம்பாறு போயிருந்தேன். போயிட்டு எனக்கு 78 வயசு ஆகுது. 78 வயசு முடிஞ்சிருச்சு. அங்கேயும் போய் 3 நாளாக இரவும் பகலும் பணி புரிந்துட்டு நேற்று ராத்திரி 11 மணிக்கு தான் வந்தேன். அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட். நான் வரும்போதே சொன்னேன் சார்ட்டேன், நான் 8:50 வருவேன்னு சொன்னேன். 9 மணிக்கு தான் கார். நான் ஏற்கனவே கார் எல்லாம் வர சொல்லிட்டேன். இவங்க வர கார் குணசேகரனும் அவரும் கூப்பிட வந்தாங்க வீட்டுக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னங்க 8:50 போகிறேன்னு சொல்லிக்கிறதீங்க, நேரம் ஆகிட்டே இருக்கேப்பா, காலைல எழுந்திரிச்சு என்னாலே முடியலப்பா. அங்கேயே 5000 பேர் சாப்பிடுவாங்க ஒரு வேளைக்கு. என்னுடைய பங்காளிகள் ஒரு வேளைக்கு 5000 பேர் 7 வேளை சாப்பாடு போட்டு குறுக்க நிமிட முடியல அந்த மாதிரி வேலை பார்க்க. அந்த உணவு கூட தான் என்னுடைய இன்சார்ஜை கொடுப்பாங்க. காலையில் டிஃபன், மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு 3 வரிசையாக கொடுக்கும். காலையில் 7 மணி பந்தி ஆரம்பித்தா 11 மணி ஆகும். இப்போ 12:30 பந்தி ஆரம்பித்தா 4 மணி ஆகும் பந்தி முடிய. இதெல்லாம் அங்கேயே இருந்து பணி பார்த்து முடித்து வரணும். இதெல்லாம் சிறப்பாக செய்வோம்னு சொன்னால் மனசில் செய்யணுன்ற ஆர்வம். இங்கே நிர்வாகிகள்லாம் என்ன காட்டில் வயசில் குறைந்தது தான் இருக்காங்க. நான் உணவு கமிட்டியில் செக்ரட்டரியாக இருந்தாலும் கூட என்னன்னாச்சு, இவ்வளவு வயசுலையும் நீங்கள் தள்ளாத நல்ல வயசுலையும் ரொம்ப அற்புதமாக பணிபுரிகின்ற சொன்னால் அதுக்கு நான் சொல்ல, ஐயா வேலை பார்க்கின்ற ஆசை இருக்குது, அக்கறை இருக்குது, செய்ய வேண்டும் என்ற நினைப்பதற்கெல்லாம் செய்யணுமே, அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய பொண்ணாடையை பார்த்து அங்கே போனால் மாலை மரியாதை எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட ஒரு அறிவு தான், ஒரு அனுபவம் தான். அதனால் இந்த மாணவ பிரச்சனை அந்த காலத்து மாணவ செல்வங்கள், ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார், ஆசிரியர் காட்டு உள்ள நம்ம பிள்ளைங்க ரொம்ப வயசு ரொம்ப தவறு போயிருக்கீங்க, அவங்க இன்னும் இளமையாக இருக்காங்க. என்னங்க எல்லாரும் மனசில் இளமையாக இருக்கோம், அவ்வளோதான். வயசு கூட எல்லாம் உருவங்கள் மாறத்தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள செய்ததுக்கு எத்தனையோ விகே ஜெயக்குடி மாதிரி இங்கே ஒரு நண்பர் இருக்கார், ரயில்வேல வேலை பார்க்குற நண்பர் ஆதிமூலம் இருக்கார். அவர் நான் மெட்ராஸ் டிக்கெட்டுக்கு போகணுன்னாக்கும் என்னைக்கு சார் தேதியும் பார் அவ்வளோதான் கேட்டு கொடுத்தாருனாக்கும் அதை கேட்டால் தெரியும். உடனே பேர் மனைவி பேர் செகண்ட் ஏசியும் எடுப்பேன். பக்காவாக எனக்கு டிக்கெட் வேணும், ஏன் வேறு ஒன்றும் இந்த ஏசி அதெல்லாம் எனக்கு உட்காந்து நான் போய் உங்களை தேடிக்கிட்டு இருக்க முடியாது சார். இங்கே டிக்கெட்டில் விருதுநகர் போடவா மணி எங்கே அவரை தெரியும், எங்கேயாவது போடுங்க பக்காவாக டிக்கெட் போட 2 லோயர் வேணும் அப்படின்னு போட்டு கொடுத்துருவார். இதுதான் நான் ஆற்றிய பணிக்கு கிடைத்த ஒரு மரியாதை. இந்த ஆதிமூலம் போன்ற ஆயிரக்கணக்கான ஆதிமூலங்கள் ஊருக்குள்ளே இருக்காங்க. நான் ஆதிமூலத்தில் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இதே மாதிரி நிறைய இருக்காங்க. இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். நான்
ஆக இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் எல்லா காலங்களிலும் நல்லா சிறப்பாக மாணவர்கள்லாம் இப்போ மாணவர்களாக சில இடங்களெல்லாம் இல்லை, அப்படி காலங்கள் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் படித்த காலங்கள்லாம் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமா அப்போ ஆசிரியர் பெருமக்கள்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். கணக்கில் ஜெய்சிங் இருப்பார், இங்கிலீஷ்க்கு வரதராஜா இருப்பார், பலராமூர்த்தி வரதராஜா இங்கிலீஷில் கேட்டுகிட்டே இருக்கலாமே. அப்போ ஏற்பட்ட இங்கிலீஷ் பேர் வழிகள் அவங்க அப்படி பாடம் நடத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நாங்கள் படிக்கும்போது நான் இந்த பள்ளிக்கூடத்தை படித்து வந்தேன். அப்போ தலைமை தமிழாசிரியராக ஒரு நரசிம்மையன்னு ஒரு ஐயர் இருப்பார், 7 அடி இருப்பாருங்க. அவருக்கு மைக் வண்டியில் ஒன்றும் வண்டியில் கத்துனாருன்னா வகுப்பு பூவா பள்ளிக்கூடம் பூரா கேட்கும். நரசிம்மையர், கோவிந்தையங்கார், இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அதே மேத்ஸுக்கு முத்தப்படுறப்பல என்னாலே நீ மேத்ஸ் அப்படி சேர் உட்காந்தே போர்டில் எழுதி போட்டு போடுவார். அவங்களாம் போயிட்டு சின்ன வகுப்புகளில் ராமடையர், அவர் சோழமுத்து சார், கோட்டசாமி சார், இவங்கெல்லாம் 8ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய அதில் வந்தவர் தான் செல்லமணி சார். அவங்களுடைய வழித்தோர் பின்னால் வந்தவர் தான் வழித்தோர். எல்லாமே மாயை மாதிரி இருக்குங்க பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறது. அது மாதிரி பின்னால் அடுத்தடுத்து நாங்கள் வந்து இருந்து உங்களுக்கு ஒரு எங்களால் ஆற்றிய பணிகள் ஆற்றி கொடுத்தோம். நல்ல முறையெல்லாம் செயல்பட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள், இனி அடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் ப்ளீஸ் ஜாயின் யுவர் பெட்டர் ஹாஃப்ஸ் ஆல்சோ ஃபார் திஸ் கெட் டுகெதர். உங்களுடைய இல்லத்தரசிகளையும் கூப்பிட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்து இந்த பகுதி நடத்தினா நல்லா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு கல்யாண மண்டபத்தை எப்படிங்க 3 வேளைக்கு காலையில் சாப்பாடு போடுங்க, மதியம் சாப்பாடு போடுங்க, சாயங்காலம் டிஃபன் போடுங்க, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கிளம்பிப்பாங்க. அடுத்த ஆண்டு முதல் இங்கேயோ எங்கே வேணாலும் போடுங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா நீங்கள் கிடைத்த இந்த வளரும் நினைவுகள் உங்களுடைய இல்லத்தரசிகளும் சென்று அடைய வேண்டும். நீங்கள் போய் சொல்லுவீங்க அவர் அப்படி பேசல இருந்தாலும் கூட அவர்கள் இங்கே வந்திருந்து இந்த செய்தியை நேரடியாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால எல்லாம் சரியா போகும். அதனால அடுத்தடுத்த ஆண்டுகளில் உங்களுடைய இல்லத்தரசிகள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான வாய்ப்பளித்து எனக்கு இவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஏதோ ஒரு ஆர்வத்தில் ரொம்ப நேரம் என்னுடைய பர்சனலாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான விழாவை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு எந்த ஒரு ஆசிரியருக்கு மட்டுமே கிடைக்கும், வேற யாருக்குமே நிச்சயமே கிடைக்காது. இன்னைக்கு மாதிரி ஒரு மகிழ்ச்சியானது என் வாழ்நாளில் இதுவரைக்கும் நம்ம கண்டதே இல்லை. அதே மாதிரி அநேகமாக எல்லாருமே ரிட்டையர்டான ஸ்டூடெண்ட் தான் இருக்கீங்க. ஆடி பாடி இவ்வளோ பழைய பாட்டுகள்லாம் பாடி இவ்வளோ சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருந்தது, எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வாய்ப்பு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நேரத்தை வீணாக்க விரும்பல. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த நிகழ்ச்சியை நடத்திய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு நடுத்தர வகுப்பிலிருந்து தோன்றியவன். என் குடும்பத்தில் நான் தான் படித்தவன் முதல். எனக்கு பின்னால் சில பேர் படித்தாங்க. நான் பிகேஎன் ஃபேமிலி என்ற குடும்பம் என்று சொல்வது ரொம்ப விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் பிறந்தது முதல் இன்று வரை
பிகேஎன் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே பிகேனுக்குள்ளேயே தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் இருக்கேன். அதை தாண்டி நான் போகல, இன்னும் போக முடியாத போல தெரியுது. ஏன்னா நான் படித்ததுலேருந்து நான் வேலை பார்த்து முடிக்கிற வரைக்கும் எல்லாமே இந்த பிகேஎன் என்ற வார்த்தை தான் இருக்கின்றது. பிகேஎன் வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணிக்கின்றது. எனக்கு மட்டுமில்லை, எங்கள் குடும்பத்துக்கே பிகேஎன் தான். பிகேஎன்னால தான் எங்கள் குடும்பமே மாறிக்கிறது. எங்கள் அப்பாவிலேருந்து இந்த காலம் வரைக்கும், என் காலம் வரைக்குமே பிகேஎன் தான் எங்களுக்கு உதவி பண்ணிக்கின்றது. பிகேஎனில் வந்து நான் அதிகமான வேலை செய்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது, நிறைய டாக்டர்களை உருவாக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து என்னுடைய முயற்சியும் மட்டும் இல்லை, என்னுடைய வெற்றிக்கு காரணமே அதுதான். நான் வந்து முத நைன்த்துலேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து 10th வந்தேன். எல்லாருமே 10th வகுப்பு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். வேலை செய்து உடனே 10th கொடுக்க மாட்டாங்க, எனக்கு கொடுத்தாங்க. அடுத்து 10th படிக்க சொல்லிக் கொடுக்கும்போது அடுத்து 11th 12th வந்துடுச்சு, ஹையர் செகண்டரி வந்துச்சு. அப்போ ஆளே இல்லை, சாரு நாங்கள் தான் என்ன செய்வோம், அந்த ஹையர் செகண்டரி நடத்தணும். அப்போ இருந்த கடைசிட்டு ஹையர் செகண்டரியில் இருந்தேன். நான் வந்து உண்மையை தற்பரமையாக கூட சொல்லலை, உண்மையிலே வந்து நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற பாடத்தெல்லாம் பார்த்துட்டு விருதுநகர் ஸ்கூல்னு ஒன்று மதுரையில் இருக்குது. அந்த ஸ்கூலில் இருந்து ஒரு பையன் நம்ம ஸ்கூலுக்கு வந்து சேர்றான். ஏன்டா சேர்றேன்னு கேட்டேன். நீதியர்ஸ் என்னெல்லாம் சொல்லும்போது, நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த டிசெக்ஷனு பாடம் வந்து பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்றேன், மதுரையிலேருந்து இங்கே வந்து சேர்றேன். அப்போ ஆனால் ரொம்ப ஏழாவேன். இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு அவனுக்கு காசு இருக்காது. சில தடவை நிறைய தடவை வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி என்ன ஹெல்ப்னா, இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், அந்த உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப ஏழாவேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னை மறக்காமல் இருந்திருக்கான். எல்லா இதுலேயுமே இங்கே ஆண்டுகளாக கூப்பிட்டாங்க ஸ்கூலில், அப்போயும் என்னை கூப்பிட்ருக்கான். அதே மாதிரி வெங்கட்ராமனும் என்னை கூப்பிட்ருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆண்டுகளால் வந்து என்கிட்ட படித்த பையன் இருந்தாங்கன்னா கட்டாயம் என்னை மறக்காமல் என்னை கூப்பிட்ருக்காங்க. ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு சிவகுமார் கூப்பிட்ருக்காப்புல, நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊரில் இருக்கிற டாக்டர் பூரா என்ன பாருங்கள், அமந்தகுமார் ஒரு டாக்டர் இருக்கார், சரியா, ராஜேஷ் கண்ணா ஒரு டாக்டர் இருக்கார், அப்புறம் செந்தில்குமார் ஒரு டாக்டர் இருக்கார், ஆர்வியன் இருக்கார். நிறைய பேர் இந்த டாக்டராக இருக்காங்க. எல்லாமே என்கிட்ட படித்தவங்க தான். ஆனால் இந்த டாக்டர் நான் பூரா பயப்படுவேன். ஏன்னா அவருடைய அறிவாட்டம் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா இந்த மருத்துவ கொடுத்தா எனக்கு சேருமா சேராதான் அப்படியே ஒரு எண்ணம் வந்துடும். கடைசியில் பார்த்தா அப்புறமேல சரி நம்ம ஸ்டூடெண்ட் தானே, என்னன்னா பரான்னு சாப்பிடும். இந்த மாதிரி தற்பெருமையை சொல்ல, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து டாக்டர்களுமே என்கிட்ட படித்தவங்க. அது வந்து சில உதாரணம் சொன்னாங்க. இந்த காமராஜ் சொன்னார், ஒரு கிளாஸில் 17 பேர் இருந்தாங்க. 17 பேர் பயாலஜி எடுத்துருந்தாங்க. பயாலஜி இல்லை, சுவாலஜி எடுத்துருந்தாங்க. செகண்ட் குரூப் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்காது, அவள் புதுசாக உண்டாக்குனாங்க. அதில் 14 பேர் வந்து எம்பிபிஎஸ் செலக்ட் ஆனாங்க. 14 பேர் செலக்ட் ஆனாங்க, 3 பேர் தான் செலக்ட். அந்த மாதிரி ஒரு நம்ம வேலை பார்க்கும்போது ஒரு உந்துதலோட நம்ம வந்து மக்களுக்கு மாணவர்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா மாணவர்கள் நல்லா இருவாங்க. இப்போ இத்தனை பேர் நல்லா இருக்கீங்கன்னா காரணம் வந்து நாங்கன்னு சொல்கிற காட்டிலையும் உங்களுடைய முயற்சி தான் காரணம். நீங்கள் முயற்சி செய்யாட்டி இந்த மாதிரி வர முடியுமா? முடியாது. ஆகவே இன்னொன்று முக்கியமாக ஒரு மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை சொல்கிறேன், 1 நிமிட கதை. மகாபாரதத்தில் அர்ஜுனனை பற்றி உங்களுக்கு தெரியும். அர்ஜுனன் வந்து பெரிய வில்வி தகரம், பெரிய ராஜாவை கூட இருந்துட்டாப்ப. இந்த பாண்டவர்கள் ராஜா வந்து 5 பேரும் ராஜா தான். அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு மந்திரி கேட்குறாரு, நீங்கள் ராஜாவாக இருக்கீங்க, பணக்காரராக இருக்கீங்க, எல்லாமே இந்த ஊரே உங்களுக்கு தான் சொந்தம், அப்படி இருந்தோம் துரோணாச்சாரம் கேள்விப்பட்டீங்களா? துரோணாச்சாரம் வந்து யாருன்னா அந்த அர்ஜுனனுக்கு எல்லா வித்தையும் சொல்லிக் கொடுத்தவர், படிவு சொல்லிக் கொடுத்தவர். அவரை போய் ஏன் வணங்குறீங்க, அவருக்கே வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க கேட்டிருக்காரு அர்ஜுனன். அர்ஜுனன் சொல்லியிருக்காரு, என்கிட்ட நான் பழகலாம் இருக்குது, நல்ல பணமாக இருக்குது, நாடே எனக்கு தான் சொந்தம், இருந்தாலும் நான் வந்து பயின்ற கல்வி வந்து துரோணாச்சாரியார் நான் இல்லை, நான் அப்படி எனக்கு தெரியாது, எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, நாலேஜ் இஸ் பவர். நான் படிக்கணும், என்ன கிடைக்கிது, எல்லாம் படிச்சிங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நாலேஜ். இந்த நாலேஜ் வச்சு உலகத்தை வென்று வரலாம் அப்படின்னு அவர் அர்ஜுனன் சொன்னார்.
நாலேஜ் வந்து யாரும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. உங்கள் நாலேஜ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து வேறு யாரும் திருட முடியாது. திருட முடியாத ஒரு கல்வி நம்மகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அர்ச்சனை எல்லாரும் சொன்னார். அதாவது துணைச்சர் வந்து ரொம்ப ஏழையாக இருந்தாலும் கூட அவர்கிட்ட வந்து மரியாதையாக காலில் விழுந்து மரியாதைலாம் பண்ணக்கூடிய ஒரு ராஜா யாருன்னு அர்ஜுனன். இது ஏன் சொல்லுன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இப்போ நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் கேனாட் பி டிகிரேட்டட் ஆர் நாலேஜ் வந்து யாருமே என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது, அழிக்க முடியாது. அதை வந்து ஒரு நம்ம நிலையை கொண்டுகிட்டே போகும். நாலேஜ் வச்சு நல்லா பயன்படுத்திக்கலாம். நாலேஜ் நம்ம என்ன செய்யலாம்னா நிறைய முன்னேற்றி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நாலேஜை காட்டிலும் ஒன்று பெருசு இருக்குது. அது என்னென்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். நாலேஜ் இருந்தால் மட்டும் போதாது. ஒரு வேலை பார்க்குறோம்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டானது அந்த நாலேஜுக்கு பவர். இப்போ நாலேஜ் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது தவிர நான் வந்து ஒரு 33 வருஷம் ஒரே ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல நிறைய நாள் வேலை பார்க்குற கஷ்டம் எல்லாருக்குமே. ஏன்னா அந்த மாதிரி ஒரே ஸ்கூலில் வேலை பார்த்தோம்னா என்ன காரணம்? அதுக்கு என்ன முதல்ல என்ன வேணும்? தகுதி வேணும். படிக்க மட்டும் ஒரு தகுதி கிடையாது. நம்முடைய வேலை மட்டும் தகுதி கிடையாது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். எல்லோரும் பெரியவங்களோ நமக்கு மேலே இருக்கவங்கள வந்து என்ன செய்யணும்? மரியாதை வந்து நினச்சிக்கிட்டாவே போதும். நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி சிஓடி வைக்கணும் நாங்கள்லாம் பயந்ததே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து வேலை கரெக்டாக இருப்போம். என்ன பார்த்தாலும் அவங்களை என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. சில ஸ்கூலில் வந்து நான் ஒரு ஸ்கூல் வேலை பார்த்தேன். இங்கே வேலை பார்க்குற முன்னாடி ஒரு 4-5 செக்ஷன் தான் இருக்கும். அந்த 4 செக்ஷன் நான் வந்து அங்கே வேலை பார்க்கும் போது ஒரு டிஓ இன்ஸ்பெக்ஷன் வந்துடுச்சு. டிஓ வந்து நான் ஒரு கிளாஸ் பண்ணி அந்த கிளாஸ் வந்து உட்காந்துருவார். இன்னொரு கிளாஸ் பண்ணி அங்கேயும் வந்து உட்காந்துருவார். நான் 4 கிளாஸ் பண்ணி 4 கிளாஸ் வந்து உட்காந்து போகிறவர். வேறு எந்த கிளாஸும் போக மாட்டார். என்னென்னு காரணம் கேட்கும்போது சார் சொன்ன மாதிரி இந்த பிகேயில் படித்தவங்க வந்து இங்கிலீஷில் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்போம். நல்லா பையங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். வெங்கடாமகூட தெரியும். நான் வந்து 9th வந்து பையங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இங்கிலீஷ் படிக்கிறதே கஷ்டப்பட்டாங்க. அப்படின்னா என்ன செய்கிறது? நிறையா டீச்சர் நினச்சிவாங்க இங்கிலீஷ் சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அந்த வார்த்தை தமிழுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற பையனுக்கு சொன்னாதான் அவன் புரியும். ஒரு தமிழ் தெரியாமல் இங்கிலீஷை சொல்லிட்டே இருந்தோம்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. காலேஜில் அப்படி செய்வாங்க. காலேஜில் போனால் டீச்சர் வாட்டு இங்கிலீஷ் நடத்திட்டே போவார். நம்ம மாட்ட உட்காந்து அப்படியே கேட்டு போக முடியாது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஸ்கூல்லையும் இருந்துச்சு. அதை மாற்றணும். அதை மாற்றுறதுக்காண்டி நினச்சோம் எல்லா பையங்களும் இங்கிலீஷ் படிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? அதை புரிஞ்சு படிக்கணும். எதை படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிக்காது எதுவுமே மனப்பாடம் பண்ணி படித்தா கடைசிக்கு ஒப்பேறாது. புரிஞ்சு படித்தாலும் கடைசி வரைக்கும் நல்லா முன்னிக்கிட்டே வருவான். அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு படித்தோம்னா நல்லா வந்துடும். இப்போ நான் படிக்கும்போது சரி இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நல்லா படித்தோம். அந்த எண்ணம் வரும்போது எல்லா வேலையும் நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். நல்லா படிக்கும்போது சொன்னாங்க நான் பிஎட் படிக்கும்போது சொன்னாங்க நீ படித்து முடிச்சோன்னு வேலை கிடைக்குங்களா? அதே மாதிரி வேலை கிடைக்கும். இப்போ கிடைக்குமே கிடையாது. அந்த மாதிரி அந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு காரணம் வந்து இந்த பிகே தான் காரணம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் யாரும் படிக்கலை. எனக்கு முன்னாடி யாரும் படிக்கலை. எங்கள் அப்பாவும் படிக்கலை. எம்ஏடி அருணாச்சலம் இருந்தார். சார் என்னை காலேஜில் சேர்க்கணும். மகளிர் எங்கிட்டு எங்களுக்கு தெரியாது. அவர் பலராம் சார்னு ஒரு சார் நமக்கு கூட வேலை இருந்தார். அவர் தம்பியை விட்டு என்னை போய் காலேஜ் சேர்த்து விட்டார். அது மட்டும் செய்யலை. விஜயத்தில் போய் சேரும்போது கூடவே காரணத்தில் வந்துட்டார். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். ஏன் செஞ்சார் அவரு? ஏன் செஞ்சார்? ஒரு வறுமையான குடும்பம் படிக்க வந்திருக்கான், முன்னேறிக்கிட்டே இருக்கான். அவனை படிக்க வைக்கணும் ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அருணாச்சலம் சார்லாம் எல்லோரும் பயப்படுவாங்க அந்த காலத்தில். அவரை பார்த்தா பக்கத்தில் போக மாட்டாங்க. நான் ஒரு நாள் லீவ் எழுதேன். லீவ் லெட்டர் கொடுக்கல. போடாங்க அப்பா நான் சொல்கிறான்றார். ஏன்னா காலில் ஒரு காயம் ஏற்படுத்தி வரல. எங்கள் அப்பா கூட்டு போனேன். எங்கள் அப்பாவும் பயப்படுறாரு நல்ல பேசுறது. கடைசியில் வந்து சரி உள்ளே போகணுன்னு பற்றிவிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட அவர் எம்எல்ஏ அருணாச்சலம் அவர்கள் வந்து அவர் எனக்கு வந்து நிறையா உதவி பண்ணார். பாடம் சொல்லி கொடுத்தாரு.
அவர் நானும் இவரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டோம். ஆங்கிலத்தை வந்து எளிதாக இந்த கிராமர்லாம் வந்து எந்த ஸ்கூல்லாங்களும் படிக்க முடியாது. லண்டன் மாடல் ஒரு புக்கு இருக்கும். லண்டன் மாடல் புக்கை வச்சு தான் எல்லாருமே நடத்துவோம். வேறு எந்த புக்கும் கிடையாது. அப்புறம் அவரே ஒரு புக் எழுதினார். அந்த புக்கை வச்சு நாங்கள் வந்து நிறையா பயன்படுத்திக்கிறோம். அது மாதிரி கிராமர் வந்து இந்த வட்டாரத்துலேயே இல்லை, தமிழ்நாட்டிலேயே நம்ம பிகே தான் முதலிடமாக இருக்கும். ஏன்னா கிராமம் தெரிஞ்சால் தான் எங்கேயும் போய் பழைக்க முடியும், எங்கேயும் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். கிராமம் தெரியாமல் தான் ஒன்றுமே நடக்க முடியும். கிராமர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்கூலில் வந்து கிராமரே இல்லை. இந்த ஒரு வெள்ளைக்காரை வந்து மறைக்கணும்னா நம்ம வந்து இங்கிலீஷில் கேட்கணும், என்ன கேட்போம்? வர வேற யாரையும் கம்புறோம், அது ஏதோ ஒன்று கேட்போம். அது அப்படியே கேட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இப்போ வந்து கேட்கும்போது அது குறைஞ்சிருச்சு. கம்புறோம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் இந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து ரொம்ப தலையில போயிடுச்சிங்க. ஸ்கூல்ல எப்படி தான் இருக்கு. பையன் வந்து படிக்கிறாங்க வெளியே, அதை வந்து புரிஞ்சு படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு பாடத்தையோ ஒரு வாழ்க்கையோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து நம்மளை முன்னேற்றிக்கிட்டே போகும். புரியாமல் செய்யக்கூடிய இந்த காரியம் சரியாக வராது. வாழ்க்கைங்கிறது ஒரு பாடம் தான். வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து கஷ்டங்கள்லாம் இருக்கும், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். எல்லாமே இந்த நேற்று கூட சொன்னாங்க டிவியில், இந்த இசிஜின்னு ஒரு இது டாக்டர்லாம் எடுப்பாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னா நம்மளோட இதயம் வந்து எப்படி வேலை செய்யறாங்க முதல்ல கண்டுபிடிப்பாங்க. அந்த இசிஜியில் வந்து பார்த்தோம்னா மேடு பள்ளம் அப்படி வந்துட்டே இருக்கும். அப்படி மேடு பள்ளம் வந்தாதான் அவன் இதயம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு வரிசை கீழே ஒரே மட்டும் சின்னதாக வந்துடும், அவன் ஃபெயிலியர் ஆயிரும். இதுதான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து மேடு பள்ளங்கள் நிறையா இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து ஒரு போராட்டம், வாழ்க்கை போராட்டங்கிறது இருந்தால் முக்கியமானது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்காட்டாலும் சரி ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டம் இல்லாமல் முடியாது. கடைசி வரைக்கும் போராட்டம் இருக்கும். இல்லைங்களா? இதுவரையும் அதிகமாக பேசல நினைக்கிறேன். என்னை உரையை முறைத்து கொள்கிறேன். என்னுடன் பணியாற்றிய சக ஆசிரியர் அவர்களே, என்னிடம் கல்வி பயின்ற பழைய மாணவர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றி. நான் முதலாக பிகேஎன் பள்ளியில் சேர்வதற்கு 5th கிளாஸில் அட்மிஷன் டெஸ்ட் வைத்தார்கள். 50 பேர் வந்திருந்தோம். அப்பொழுது எம்ஏஎல்டி அருணாச்சலம் அவர்கள் தான் தலைமை ஆசிரியர். அவர் தான் பேப்பர் திருத்தி அவர் தான் ரிசல்ட்டுன்னு சொல்லணும். பேர் என் பேராக போச்சு. பாஸ் பண்ணதில் பேர் இன்சியலை மாற்றி சொல்லிட்டார். நாங்கள் அதனால் ஓரத்தில் போயிட்டேன். அப்புறம் கடைசியில் போய் அவர்கிட்ட போய் கேட்டோம், ஏன்னா சார் எங்கள் பையன் பேர் வரலன்னு சொல்லிட்டு. உன் பேர் என்னடான்னு கேட்டேன். என் பேர் சவுந்தரவாணி. என்ன சவுந்தரவாணி? சிஎஸ் எல்லாம் ஒன்று தாண்டா, போய் அங்கிட்டு ஓரத்தில் பாஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. அப்படி வசப்பத்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன் நான் 5th கிளாஸில். அப்படி படித்து 11th முடித்து போனோம். இந்த பள்ளிக்கூடத்தில் முடித்து ஒரு 2 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பயின்று விட்டு திரும்பி வேறு ஒரு சிதம்பரம் தாலுகாவில் ஒரு பள்ளியில் பணியாற்றினேன் 3 ஆண்டுகள். அப்பொழுது ஜிப்பா சட்டை போட்டு மீசை பெருசாக வச்சுருக்கேன். நம்ம மதுரைக்காரால் தெரியட்டு முடியும் வெளியூரில் போகிறோம்னு சொல்லிட்டு பேண்ட்டுக்கிட்டெல்லாம் போடல, கதர் வேட்டி இதுகளை போட்டிருந்தேன். திருப்பி ஒரு 3 வருஷம் முடிஞ்சோம்னா லீவில் இங்கே இன்டர்வியூ பிகேனுக்கு வந்திருந்தது. அப்பொழுது நான் நினைத்தேன் நமக்கு அங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்திருந்தேன். என்னை நிமிந்து கூட தலைமை ஆசிரியர் பார்க்கல. ஏன்னா நம்மகிட்ட படித்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுற மாதிரி பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை பார்த்தது 24 பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தோம். அதில் பழைய மாணவர் 2-3 பேர் வந்திருந்தாங்க. நான் சரின்னு பார்த்து முடிச்சு எம்எம்எஸ் உட்காந்துருந்தாங்க. இவங்க கரஸ்பாண்டன்ட் தலைமை ஆசிரியர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பீனுகள் சொன்னாங்க, உங்களுக்கு தான் கிடைக்கும் போல் போய் ரெடி ஆகிக்குங்க அப்படின்ட்டாங்க. ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல் நடக்குது. நமக்கு எங்கே கிடைக்க போகுது, சும்மா சொல்கிறாங்க நினச்சிக்கிட்டு உடனே ஆர்டர் வந்துடுச்சு. வந்ததுமே இங்கே வந்து முத 6th ஸ்டாண்டர்டு எஃப் செக்ஷனை கொடுத்தாங்க. அது பூரா வெளியூர் மாணவர்கள் 0 மார்க் வாங்க அட்மிஷன் டெஸ்ட்டில். ஒன்றுமே தெரியாது இவங்களுக்கு. முத இப்படி போட்டால் தான் சரியாக பாடம் சொல்லி கொடுப்பாங்கன்னு கொடுப்பாங்க. அவங்களோட மல்லு கட்டி வருஷ கடைசியில்
பாஸ் ஆக்கும்போது ரிசல்ட் எவ்வளோ வந்து வகுப்புகள்லாம் பார்ப்பாங்க, எழுதி ஓட்டிடுவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னேற்றம். என் கூட ஜெயராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார். அவர் நாங்கள் 2 பேரும் ஒன்றாத்தையும் சேர்ந்தோம். அவர் எனக்கு இ செக்ஷன் கொடுத்தா அவருக்கு எஃப் செக்ஷனு. 2 பேரும் ஒரு வாரம் வித்தியாசத்தில் தான் வந்து சேர்ந்தோம். 2 பேரும் கஷ்டப்பட்டு விடிய விடிய உட்காந்து நோட்டை திருத்துறது, படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது தலைமை ஆசிரியர் கூட டிஓ வருவார், கூடவே வருவார். ஒரு ஆள் உட்கார்றதுக்கு, டிஓ உட்கார்றதுக்கு சேர ஒரு பீன் தூக்கிட்டே வருவாங்க. இவரும் பின்னாலே வருவார். நாங்கள் பாடம் நடத்துறதை பார்த்துட்டு அந்த சமயத்தில் டிஓக்கிட்டே இவர் என் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி பெருமையாக சொல்லுவார். அப்போங்கள எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு முந்தி வசவத்து படித்த காலம் போக அதுக்கு பிறகு சாரு அவங்க இவங்கன்ட்டு பேசும்போது எங்களுக்கே மனசு நிகழ்ந்தோம். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வேலை பார்த்தது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த பள்ளிக்கூடத்தில் 33 வருஷம் வேலை பார்த்தேன். ஒரு 3 வருஷம் 6th ஸ்டாண்டர்ட் எடுத்தேன். அப்புறம் ஒரு 3 வருஷம் 7th. அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது 7th போட்டு போயிட்டார். அது 7th ஒரு 3 வருஷம் பார்த்துட்டு 8th போனேன். அதில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் மேலே படித்து டிகிரி முடித்த பிறகு 96ல் 9th 10th கொடுத்தாங்க. அது ஒரு 6 வருஷம் வேலை பார்த்தேன். மொத்தம் இந்த பள்ளிக்கூடத்தில் 33 வருஷம் வேலை பார்த்து பழைய சர்வீஸ் ஒரு 3 வருஷம் 36 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். என்கிட்ட படித்த பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க. தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும். கரெக்டான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும். கொடுத்த வேலைகளை சரியாக செடியிலாட்டி கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ற ஒரு நிறைய மாணவர்கள் அதை வந்து ஏற்றுக்கிறவா. சில மாணவர்கள் என் மேலே கோபமாக கூட இருப்பாங்க. நீங்கள் இப்போ படுகோபம் கவிச்சிங்க சார், நீங்கள் அடிச்சிங்க சார் அப்படின்னு. எப்போ நல்லது தான் நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் செய்கிறேன். அப்படி முடிச்சுட்டு இன்றைக்கி எல்லாருமே உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆளுகள்லாம் மாறி போயாச்சு. உருவம் நீங்கள் சொன்னாத்தே தெரியுது. நான் உங்கள்கிட்ட படித்தேன் சார், ஒரு நான் அடிச்சிங்க, ஒரு நான் கிள்ளினங்க, இதெல்லாம் செஞ்சீங்க, எங்கள் அப்பா கூட்டி வந்தேன், நீங்கள் வெளியே நிற்க வச்சிங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், ஏன் சொல்லியிருப்பேன் நான். அதெல்லாம் சொல்லாதீங்க, நல்லதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. நல்லதை மட்டும் சொல்லுங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. அது நீங்கள் சொல்கிறவங்களும் கண்டிப்பான ஆள்கிட்ட அங்கே போய் தான் சேருங்க, அப்போ தான் வசத்துக்கு வருவேன்னு சொல்லி சேர்த்து விடுவாங்க. அப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக பாடம் நடத்தி உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கூட்டத்தில் எங்களை அழைச்சி இப்போ இந்த மாதிரி காணர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஒரே வரியில் முடித்துக் கொள்கிறேன். கற்க கசர கற்று இந்த படி நன்றாக படித்து வாழ்க்கையில் நல்ல நன்மையிருக்கும் நல்ல உள்ளங்களாக உங்களுடைய நல்ல உள்ளங்களாக நீங்கள் எங்களுக்கு மரியாதை செலுத்திய பெருமைக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். வணக்கம். எம்ஆர் மனோகரன் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. 2 நிமிஷம் பேர். வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அமர்ந்திருக்கும் கல்வி தந்தை அவர்களுக்கும் வணக்கம். நான் வந்து எம்ஆர் மனோகரன், அவர் வந்து எஸ்ஆர் மனோகரன். சொல்லுங்க, இதுக்கு ஒரு கதை இருக்கு. நாங்க 7th படிக்கும்போது 2 பேருமே ஆர் மனோகரன் ஒரே கிளாஸ்ல இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு யாருக்கோ. இது யாருக்கு? ஆர் மனோகரன் ஒரு ஆளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் மனோகரன் யாரு? 2 பேருமே ஆர் மனோகரன். யாருக்கு வந்திருக்கு? போடு ஹெட்மாஸ்டர் ஜெயராஜ் சார். போய் அவங்க தாத்தா பேரை கட்டுவா. அப்பா பேர் என்னன்னா அவர் ராமச்சந்திரன், எங்க அப்பா அவரு ராஜகோபால். என்னடா அது? சரி, அவங்க தாத்தா பேரை போய் கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவரு சரின்ட்டு அவங்க தாத்தா பேரை கேட்டு வந்தோம். அன்னையிலிருந்து அவர் வந்து எஸ்ஆர் மனோகரன், நான் வந்து எம்ஆர் மனோகரன். ஆனா இது அன்னையிலிருந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவர் எஸ்ஆர் மனோகரன், நான் எம்ஆர் மனோகரன். இந்த எம்ஆர் மனோகரன் எப்படின்னா, நான் வந்து 1971 போடிமெட்டில இருந்து இங்க வர்றேன். எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகி திருமங்கலம் டாலர்ஸ் பங்களாவில் எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்போ வந்து நான் இங்க 6th ஸ்டாண்டர்டுக்கு சேரணும். 2 ஸ்கூல் ஏற்கனவே படிச்சுட்டு வந்துட்டு 3வது ஸ்கூல் இங்க 6th ஸ்டாண்டர்டுக்கு பிகேன்ல வந்து சேர்றேன். அப்ப திரு அருணாச்சலம் சார் எக்ஸாம் எங்க அப்பாவும் நானும் அங்க போறோம். போகும்போது அவர்கிட்ட கேட்கும்போது, ஐயா முழு பரிச்சை நேரத்தில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு யாரையும் அட்மிஷன் போடுவா அப்படின்னாப்புல. போயிட்டு வாங்கன்ட்டார்.
நேரா எங்க அப்பா அப்போ வந்து டாலர்ஸ் பங்களாவில் பயணியர் விடுதி திருமங்கலம் பயணியர் விடுதியில் வாட்ச்மேன். அப்போ வந்து திரு கண்ணன் அவருடைய அப்பா நல்ல சுப்பு அவர்கள் அங்க கைவரிசையில் வேலை பார்க்கிறார். அவர் வந்து எங்க அப்பாவை கூப்பிட்டு போய் அவரு நானு எங்க அப்பா 3 பேரும் அருணாச்சலம் சார்ட்ட வர்றோம். சார் எங்க இருந்தா வந்து படிக்க வந்திருக்கான், அவனை படிச்சுட்டு போட்டும் சார், எதுக்கு நீங்க கேன்சல் பண்றீங்க என்ன சார்? அவருக்கு ஒண்ணுமே தெரியல சார் அப்படின்னாப்ல. விடுங்க சார், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க, சேர்த்து விடுங்க சார்னார். அவருடைய ஒரே அவர் கண்ணனுடைய அப்பா நல்ல சுப்பு. இன்னும் எனக்கு ஒரு பேரை கேட்டா அழுகு வரும். என்னை சேர்த்து விட்டாரு சார், சவுந்தரபாண்டி சார் வகுப்புல சேர்த்து விட்டாரு. இப்போ அவர்கிட்ட போய் படிச்சேன், விட்டாரு. ஒரு அரை டெஸ்ட் வச்சாரு, முட்டை முழாண்டு தேர்வுல வந்து சேர்ந்திருக்கேன் அவர்கிட்ட. எல்லாத்துலயுமே ஃபெயில், முட்டை முட்டை முட்டை. அந்த வருஷமே முட்டை ஃபெயில். 6th ஸ்டாண்டர்ட் ஃபெயில். 6th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் பார்ட்டி மொத்தம் பிகேஎம் ஸ்கூல்ல அன்னைக்கு 40 பேர். 40 பேரையும் ஒரே கிளாஸ்ல போட்டு 5 நியூ அட்மிஷன்ஸ். 40 பேர் ஃபெயில் பார்ட்டி. யார் தெரியுமா வாத்தியாரப்ப? மதிப்பிற்குரிய ராமசாமி சார். புது நியூ அப்பாயின்மெண்ட் 45 பேர் அவர் கிளாஸ். அவர் புதுசா அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. 45 பேர் அவர் கிளாஸ்ல போட்டாங்க. சூப்பர். ஏற்கனவே நாங்க படிச்சது தானே 40 பேரை. பிரமாதமா கிளாஸ் அடிச்சார் சார். ஆனா ஏற்கனவே யாரோ சொன்னது மாதிரி அடிக்க மாட்டாரு. கிள்ளி அப்படியே தண்ணி கண்ணுல இருந்து அப்படியே ஒழுகும். எங்க கிள்ளுவார் தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாப்பா. அவர்கிட்ட படிச்சவங்க யாராவது? வேற வேற இங்க நொட்டாங்கைய பிடிச்சி இங்க பிடிப்பாரு. இங்க பிடிச்சாருன்னா அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி ஒழுகும். அப்படி சொல்லி தருவாரு. இவர் சவுந்தரபாண்டி சார் எனக்கு ஒரு முட்டையாத்தான் போட்டார். படிச்சா தானே. என் மேலதான் சார் தப்பு. என் மேல 100% தப்பு. ஏன்னா நான் கேளுங்க, எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு கேளுங்க. கூடலூர் ஸ்கூல்ல 3 மாசம், போடி நாயக்கர் ஸ்கூல்ல 3 மாசம், கடைசியா இங்க வந்து சேர்ந்தது 3 மாசம். கடைசி 3 மாசம் எப்படி நான் எனக்கு என்ன தெரியும்? அடுத்த வருஷம் ராமசாமி சார் விட்டுறேன் படிச்சு நல்ல முறையில் படிச்சு பாஸ் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு. 7th ஸ்டாண்டர்ட் பால்சிங் சார் ஹேண்ட் ரைட்டிங் பிச்சு உதறுவார். அவர்கிட்ட படிக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனையின் காரணமாக 7வதுலேருந்து ரிஜெக்ட் ஆகி போர்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். ஒரு சின்ன பிரச்சனையின் காரணமாக திருப்பி 9th ஸ்டாண்டர்ட் வர்றான். அருணாச்சலம் சார், இது அருணாச்சலம் சார், கீப் குவைட், ஒய்ஆர் யூ ஷவுட்டிங் பாரு. வரும்போது பேசிக்கிறவங்க கமெண்ட், நானெல்லாம் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒய்ஆர் யூ ஷவுட்டிங், கீப் குவைட் அப்படின்ட்டு உள்ள வருவார். அவர்கிட்ட படித்தோம். 9th 10th 11th 10th நியூ பேட்டர்ன். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 10th நியூ பேட்டர்ன் ஃபர்ஸ்ட். நாங்களும் எஸ்எஸ்எல்சி மாணவர்களும் ஒன்னா டெஸ்ட் எழுதுறோம். அடுத்து +1ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச நாங்க எங்களுது. சார்களுக்கே +2 1 பத்தி ஒண்ணுமே தெரியல. கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ சப்ஜெக்ட் சிலபஸ் பூராமே அவங்க எல்லாமே படிக்க போயிட்டாங்க. நாங்க கிளாஸ்ல அரட்டை அடிக்கிறது வேலை. நல்லா அரட்டை அடிச்சோம், நல்லா இருந்தா. +1 எல்லாமே ஆல் பாஸ். அதான் ஆல் பாஸ். +2 படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மிஸ்டர் பெரிய கருப்பன் சார் வந்தார். அது அவரு +2 பெரிய கருப்பன் சார் அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 3வது மாசம் அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாம் கிளாஸ்ல எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பள்ளியிட விட்டாங்க. பள்ளியிட விட்ட உடனே வீட்டுக்கு போனேன். டாலர்ஸ் பங்களால மிலிட்ரிக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மிலிட்ரிக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னடா ஒரே கூட்டமா இருக்குன்னு பார்த்தேன். என்னடா எங்க அப்பாவை கேட்டேன், என்னப்பா ஒரே கூட்டமா இருக்குன்னு. மிலிட்ரிக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா. அப்படியா? நேராக போய் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டேன். நேராக லைன்ல வந்து நின்ட்டேன். ஸ்கூலுக்கு போல. சாப்பிட்டுட்டு வந்து லைன்ல நின்ன உடனே எல்லா டெஸ்ட் அப்பயும் அவ்வளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. சும்மா ஒரு ரவுண்டு ஓட விட்டாங்க. அப்படியே வந்து சரி எல்லாம் ஆல் பாஸ்
உட்காந்துருக்கேன். கடைசியில் வரும்போது சர்டிஃபிகேட்டுங்கடான்னாரு. சர்டிஃபிகேட் ஸ்கூலில் இருக்குது சார் அப்படின்னு. ஸ்கூலில் விட்டுட்டு இங்கே இருக்கா வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம். ஏன்னா அடிக்கடி அங்கே தான் ஆள் எடுப்பாருங்க. வரும்போது எங்கள் அப்பாவுக்கும் நல்ல பழக்கம் அவர். என்ன ராஜா கப்பல் என்ன சண்டை போடுறே அப்படின்னாரு. இல்லை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், வந்து ஸ்கூலுக்கு போகாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன், அவனை என்னன்னு கேளுங்கன்றாப்புல. உன் பேர் என்ன பண்ணாரு? எம்ஆர் மனோகரன். டெஸ்டெல்லாம் பார்த்தாரு, நல்லா படிச்சிருக்கேன் இருக்குப்பா, ஓகே அவன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லு. நான் நேராக வந்தேன், ஸ்கூலுக்கு வந்தேன். ஜெயராஜ் சார்கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி மிலிட்ரிக்கு ஃபிட் ஆகிட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க சார் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓ நீ என்ன திடீர்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க பா அப்படின்ட்டார். நான் நேராக எங்கள் அப்பாட்ட ஓடி வந்தேன், ஐயா தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு. வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சைக்கிள் எடுத்து வந்து அங்கே அவரை பார்க்க. அவர் ரொம்ப பழக்கம் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு அவருக்கும். ஏன்னா அடிக்கடி ரூம் போடுறவங்க இல்லையா, எங்கள் அப்பா ரூம்ன்றது டிஓ இவங்கெல்லாம் அவருக்கும் நல்ல பழக்கம் இருக்குது. சார் எங்கள் மையம் மிலிட்ரியில் ஃபிட் ஆகிட்டேன், அவனுக்கு சர்டிஃபிகேட் கொஞ்சம் கொடுத்து விடுங்க சார். வேறாது அப்படின்னு பார்த்தாரு. இப்படி எட்டி பார்த்தேன் நான். நீயா முதல்ல ஏன்டா சொல்லலை அப்படின்னாரு. அப்புறம் செல்வராஜ் கிளர்க்கு, உண்மையிலே அவரை வந்து மறக்கவே முடியாது. செல்வராஜ் கிளர்க்கை கூப்பிட்டு, தம்பிங்க வா, இவர் மிலிட்ரியில் ஃபிட் ஆகிட்டாரு, அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடு. உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரை மணி நேரத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்ல டூலர்ஸ்க்கு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அன்னைக்கு போன வந்து மிலிட்ரிக்கு 4/7/79 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். என் கிளாஸ்மேட்லேயே நான் ஃபிட் ஆகிட்டு வந்து நேராக கிளாஸ் ரூமுக்கு போகிறேன். பெரியசாமி சார் பெரியவரப்பன் சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளோ லேட்டாக வர, ஒரு 2:30 மணிக்கு 3 மணிக்கு போனேன். ஏன்னா இவ்வளோ லேட்டாக வர்றா அப்படின்னாரு. இனிமேல் கிளாஸுக்கு வர மாட்டேன் சார். ஏன்டா அப்படின்னாரு. மிலிட்ரிக்கு ஃபிட் ஆகிட்டேன் சார் அப்படின்னா. இதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு. டாட்டா காமிச்சிட்டு வரேன் சார்ன்ட்டு போன வந்தேன், மிலிட்ரிக்கு போன வந்தேன். 4/7/79 என்னால் மறக்க முடியாத நாள். அதே மாதிரி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அடுத்த தடவை வரும்போது ஃபேமிலி குழந்தை குட்டிகள்லாம் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். நல்ல விஷயம்தான், நல்லது தான். அது எல்லாருக்குமே அவர் மாதிரி வாழ்க்கை துணைவி அமைகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சார் சொல்றீங்க? இறைவன் கொடுத்தவரான், இறைவன் கொடுத்தவரம் தான் இல்லைன்னு சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறாரா? இல்லையே, மாத்தி மாத்தி எப்படி எப்படியோ கொடுத்துட்றாரு. அதே மாதிரி நம்ம ராமசாமி சார் சொல்லணும்னா டெய்லி வாக்கிங் போவார். இந்த ஏரியாவில் சுற்றி காலையில் ஒரு வாக்கிங், மத்தியானம் ஒரு வாக்கிங், ஈவினிங் ஒரு வாக்கிங். அந்த ஏரியாவில் நானும் குடியிருக்கேன். நானும் பார்ப்பாரு, சார் வணக்கம் சார் பாரு, எனக்கு என்னைய பார்த்து வணக்கம் பார்த்துவாரு. ஏன்னா உருவம் அப்படி இருக்குன்றாரு. ஏன்னா மிலிட்ரி எக்ஸர்சைஸ் இல்லை நானு, அதனால வணக்கம் சொல்லுவாரு. சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், உங்க ஸ்டூடெண்ட் சார், நான் என்னைய நீங்க போட வாடான்னு பேசுங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு சார்ன்னு சொன்னா சரிங்க சார் அப்படிம்பாரு. நான் என்ன சொல்றது அவரை பத்தி? அதனால சார் நீங்க உங்க மெயின்டைன் பண்ணுங்க, நான் என்னதை நான் மெயின்டைன் பண்றேன். இல்ல சார் அப்படி இல்ல சார், அவர் ஸ்டூடெண்ட், என்னைய போய் அவரு நான் மிலிட்டரியில இருந்தா நான் பெரிய ஆளா? அவர் இன்னும் போய் இன்னும் சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சார், அதை மாத்த மாட்டேங்கிறாரு அவரு. அதனால இப்ப என்னன்னா, இதுல எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும் சொல்லுங்க? ஹிந்தி ஹிந்தி என்ன சார் நீங்க? ஒரு ஹிந்தி ஜோக் சொல்றேன் கேளுங்க. நான் மிலிட்டரியில போய் சேர்ந்தப்ப முதல் எங்க வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு ஃபேமிலி மேனாக கூப்பிட்டு குவார்டர்ஸுக்கு போறேன். குவார்டர்ஸுக்கு போன உடனே பக்கத்து குவார்டர்ஸ்ல எல்லாம் வந்து பக்கம் பூராம லேட்டாக இல்லை, அங்க ஃபுல்லா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாமே மிலிட்டரி குவார்டர்ஸ்ல இருப்பாங்க. அப்ப நான் போன ஒரு குவார்டர்ஸ்ல, மேல குவார்டர்ஸ் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரர். இப்ப நான் போய் ஃபேமிலி எடுத்த உடனே அவர் ஹிந்திக்காரங்க நம்ம குவார்டர்ஸுக்கு முன்னால வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டாரு, ஒரு நாள் உங்களுக்கு நான் விருந்து வைக்கிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் என்னடா விருந்து வைக்கிறேங்கிற, ஞாயிற்றுக்கிழமை தானே ஃப்ரீ லீவு, மத்தியானம் போல ரொட்டி அவங்க என்ன செய்வாங்க, வெறும் ரொட்டி சப்பாத்தி இதெல்லாம் போட்டு தயி மோர் இதெல்லாம் போட்டு தாலெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்களை சாப்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் போனோம். எங்கள் வீட்டுக்காரம்மா ஓரளவுக்கு ஹிந்தி, அதாவது ஹிந்தி தெரியாது, இருந்தாலும் அது சொல்கிறத கேட்சப் பண்ணிக்கிறோம், என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்சப் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், அவங்க இந்த பிளேட்டில் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு
காவ் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். அப்போ நாங்கள் 2 பேரும் உட்காந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொட்டி இதெல்லாம் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா அந்த இந்திக்காரம்மா சொல்கிறாங்க, சரம் ஆனா நகி, வெக்கப்படாதீங்க. நான் இந்தியிலையும் சொல்லி தமிழ்லையும் சொல்லிடுறேன். சரம் ஆனா நகி துமாரா பாப் கா கர் சம்ஜோ. அப்படின்னா உங்க அப்பா வீடு மாதிரி நினைச்சுக்கங்க, குப் காவ், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு புரிஞ்சுச்சு, எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு ஏதோ புரிஞ்சுக்கிடுச்சு, ஏதோ கேப்சப் பண்ணிக்கிடுச்சு. சரி நல்லா சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு போயிட்டான். அடுத்த வாரம் எங்க வீட்டுக்காரம்மா என்கிட்ட என்ன சொல்லுது, ஏங்க அவங்க வந்து இந்த மாதிரி விருந்து வச்சுட்டாங்க, நம்மளும் ஒரு விருந்து வைப்போமே அப்படி. சரி வச்சிருவோம் அப்படின்ட்டு நம்ம என்ன இட்லி தோசை லொட்டு லொசுக்கு எல்லாம் போட்டு வடை கடையெல்லாம் போட்டு காலை சாப்பாடு கூப்பிட்டுட்டான். ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா இட்லி தோசை எல்லாம் எடுத்து வைக்கிது, வடை எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இந்த அம்மா அன்னைக்கு என்னமோ சொல்லுச்சு, நம்மளும் அதை சொல்லி பாப்போமா அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார அறகுறை ஹிந்தி, சரம் நகி துமாரா பாப் கா கர் சம்ஜா குப் காவ் அப்படின்னுச்சு. இது என்னடா இப்படி சொல்லுதுன்ட்டு அவங்க 2 பேரும் எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. என்னடா இப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மோர் இது காப்பி தூள் வாங்க வெளியே போயிருந்தேன், நான் இல்லப்ப. இது அடிச்சு விட்டுருச்சு. இப்படி என்னடா இப்படி ஆளை காணாம இப்படி சொல்லிதான் என்ன உட்காந்துருந்தாங்க, ஆளை காணா என்னங்க இப்படி சொன்னேன், அவங்க அன்னைக்கு சொன்னதை நான் திருப்பி சொன்னேன், அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு. நீ என்ன சொன்ன அப்படின்னு, சரமணிக்கு துமாரா பாப்கா கர் சம்ஜா குப் காவ் அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு அப்படின்னு. வெக்கம் இல்ல, உங்க அப்பா வீடு நினைச்சியா, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப போகாம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஐயோ அடியே இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அவங்கள கூப்பிட்டு வந்து, சரி ஐயா இந்த மாதிரி ஹிந்தி தெரியாது, ஏதோ தெரியாதனமா சொல்லிடுச்சு, சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு திருப்பி சாப்பிட வச்சோம். அதனால இது சும்மா சொல்லணும்னு நினைச்ச ஒரு எல்லாரும் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு நகைச்சுவை ஏதாவது பேசுவோமே அப்படின்னு சொல்றதுக்காக நான் பேசினேன், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் எனக்கு என்னாச்சு, எனக்கு அவ்வளவுதான். அதான் சொல்லிட்டேன், சத்தம் போட்டு விட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. சரி, மிக இந்த ஃபங்க்ஷனை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த சங்கையா, முத்துச்சங்கையா, நண்பர் SR மனோகரன் அவர்களுக்கும் இங்கே வந்து சிறப்பித்து கொடுத்த அனைத்து கிளாஸ்மேட்ஸ் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நண்பர் மனோகரன் பேசுனது மாதிரி எல்லாரும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அது நம்ம சிறப்புரைக்கு அப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாரும் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதனால எல்லாரும் இருந்து கலந்துக்கணும். சிறப்புரையாற்ற நண்பர் ரவிச்சந்திரன் அப்புறம் இது காட்டணும்னு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆக்சுவலாக அவருடைய ஸ்டைலில் சார் சொன்ன மாதிரி 2 பேருடைய இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன், பலராமூர்த்தி சார், வரதராஜன் சார் வந்து அவங்க ஒரு இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம அப்படியே வாயை பழந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே கம்பீரமாக அவருடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தார், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம், எல்லோரும் பார்த்துக்கோங்க. அதை நம்ம இதில் வந்து மைக்கு பிக்கப் பண்ணல. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இது வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறார் எல்லாருக்கும். அவரால் ட்ராவல் பண்ணி வர முடியல, அதனால் என்னுடைய இதை வந்து மெசேஜஸ் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இங்கே கலந்துக்கிட்ட மற்ற ஆசிரியர்களுக்கும் அவருடைய ரெக்கார்ட்ஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. அது வந்து இதில் மெசேஜில் இருக்குது. ஓகே. ஸோ வரதராஜன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இங்கேருந்து எல்லாருடைய அப்ரிசியேஷனில் வந்து அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதில் அடுத்த செஷன் வந்து என்னென்னா, வீல் பிரேக் ஃபார் லஞ்சுக்காக போகிறோம். ஆசிரியர்கள் எல்லாருமே எல்லாமே சாப்பாடுக்கு போகிறோம். இதில் யார் வெஜிடேரியன் இருந்தாங்கன்னா இன்னும் கூட சொல்லுங்க. ஏன்னா வெஜிடேரியனுக்கு தனியாக ஒரு செஷன் கொடுத்துருக்கு. லஞ்ச் முடிச்சுட்டு சார் நீங்கள் எல்லாருக்கும் எங்களோட வந்து உங்கள் நேரத்தை செலவழிச்சு எங்களை புனிதப்படுத்துறதுக்கு நன்றி. ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காதது, எப்படி யாரை பார்க்க முடியும்னு. லஞ்ச் முடிச்சதுக்கு உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார், அது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் லஞ்சுக்கு பிரேக் பண்ணலாமா ப்ளீஸ்?
வெஜிடேரியன் உள்ளவங்க கொஞ்சம் சங்கியாவை கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க, கீழே வெஜிடேரியன் இதுக்கு போயிடலாம்.